ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சாணக்கியர். ஆம், இந்தியாவின் சிறந்த தத்துவ ஞானி ஆச்சாரியார் சாணக்கியர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் 5 விதிகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த 5 விதிகளில் சரியான முறையில் வாழ நீதி சாஸ்திரம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். சாணக்கியரின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மனிதர்களால் பின்பற்றக்கூடிய பல விதிகளை குறிப்பிடுகிறது. வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களின் கதவை வெற்றி நிச்சயமாக தட்டும் என்கிறார் சாணக்கியர். ஒரு மனிதன் தன் வேலைக்கும் பொறுப்புக்கும் இடையே சமநிலையை பேணும்போது அவரது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. சாணக்கியர் கூறுகையில், முதுமை என்பது ஒவ்வொரு நபரும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ விரும்பும் வாழ்க்கையின் கட்டமாகும். இந்த கட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க ஒருவர் முன்கூட்டியே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை செய்வதன் மூலம்தான் முதுமையிலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்று சாணக்கியர் சொல்கிறார். சரி, அவர் என்ன 5 விதிகளை சொல்கிறார்? அந்த 5 விதிகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் விதி, பணத்தை சரியாக முதலீடு செய்யுங்கள். உங்களிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே உங்களுக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் உங்களிடம் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை விட்டு வெளியேறி விடுவார்கள். உங்களுக்கு வயதாகும்போது இந்த துக்கம் அதிகரிக்கிறது. எனவே பணத்தை எப்போதும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று சாணக்கியர் சொல்கிறார். நீங்கள் பணத்தை சேமித்தால் உங்கள் வயதான காலத்தில் நீங்கள் உதவிக்காக யாரையும் அணுக வேண்டியது இல்லை. சரி, இரண்டாவது விதி, ஒழுக்கம். ஒழுக்கம் மற்றும் பயிற்சி மூலம் மட்டும்தான் ஒருவரின் நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது. எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்து ஒழுக்கத்துடன் தங்கள் அன்றாட வழக்கத்தை கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை என்றும் கூறுகிறார் சாணக்கியர். அத்தகைய நபர் வாழ்க்கையில் தனது அனைத்து இலக்குகளையும் அடைவார். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது வேலையை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் செய்யும் பழக்கத்தில் இருந்தால் அவர் வயதான காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார். உணவு பழக்க வழக்கங்கள்